அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hyundai இந்தியா தங்களுடைய புதிய 6 or 7 சீட் SUV-ஆக புதிய Hyundai Alcazar லான்ச் பண்ணிருக்காங்க. 16.3 லட்சத்திலிருந்து 19.9 லட்சம் வரைக்கும் எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் ரேஞ்சில். இந்த புதிய Hyundai Alcazar பத்தி பேச போனா, ஏற்கனவே பெஸ்ட் செல்லிங் SUV-ஆ இருக்கிற Hyundai Cretaவுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இது. Hyundai Creta பேஸ் பண்ணி இருக்கிறதுனால Cretaல இருக்கக்கூடிய டிசைன் எலிமெண்ட்ஸ், ஃபீச்சர்ஸ் போன்ற ஏராளமான விஷயங்களை Alcazarலையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த Alcazar ஒரு பிரீமியம் SUV-ஆ ஃபோக்கஸ் பண்றதுனால கூடுதலான ஃபீச்சர்ஸ் மற்றும் மேலும் பவர்ஃபுல்லான பெட்ரோல் என்ஜினும் தராங்க. இந்த புதிய Hyundai Alcazar 6 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன வேரியன்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் ஆப்ஷனல், பிளாட்டினம் ஆப்ஷனல் மற்றும் சிக்னேச்சர் ஆப்ஷனல். ஆனா இந்த 6 வேரியன்ட்கள்ல 6 சீட் மற்றும் 7 சீட் ஆப்ஷன் எந்த வேரியன்ட்கள்ல இருக்குங்கிறத டீடைலா பாத்துருவோம். Hyundai Alcazar பொறுத்த வரைக்கும் பிரஸ்டீஜ்ங்கிறது தான் பேசிக் மாடல். இந்த பிரஸ்டீஜ் மேனுவல் வேரியன்ட் 6 சீட் அல்லது 7 சீட் ரெண்டு ஆப்ஷன்கள்லயும் வருது. பெட்ரோல் அல்லது டீசல் எந்த என்ஜின் நீங்க சூஸ் பண்ணாலும் சரி. ஆனா அடுத்தபடியா வரக்கூடிய பிரஸ்டீஜ் ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல பெட்ரோல் என்ஜினோட வரக்கூடியது 6 சீட்டர் ஆப்ஷன் மட்டும்தான் மற்றும் டீசல் என்ஜினோட வரக்கூடியது 7 சீட்டர் ஆப்ஷன் மட்டும்தான். அதுக்கு மேல இருக்கிற பிளாட்டினம் மேனுவல் வேரியன்ட்ல 6 சீட்டர் ஆப்ஷனே கிடையாது, 7 சீட்டர் ஆப்ஷன் மட்டும்தான். ஆனா பிளாட்டினம் ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல 7 சீட்டர் ஆப்ஷன் கிடையாது, 6 சீட்டர் ஆப்ஷன் மட்டும்தான். அதே போல மோஸ்ட் டாப் அண்ட் வேரியன்ட்ஸா இருக்கக்கூடிய சிக்னேச்சர் மேனுவல் மற்றும் சிக்னேச்சர் ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ்ல 7 சீட்டர் ஆப்ஷன் கிடையாது. இப்போ நம்ம இந்த புதிய Hyundai Alcazar-உடைய எக்ஸ்டீரியர் மற்றும் லுக்ஸை பத்தி பேசுவோம். நான் முன்ன சொன்னது போலவே இந்த Hyundai Alcazar Cretaவினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். இந்த Alcazar-இனுடைய டோட்டல் லென்த் 4500 mm, அதாவது Cretaவை விட 200 mm ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இந்த கேட்டகரியிலேயே அதிகமான வீல் பேஸ் லென்த் தரக்கூடியது Alcazar, அதாவது 2760 mm வீல் பேஸ். டிசைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா Cretaவை பேஸ் பண்ணி இருந்தாலுமே ஒரு சில தனித்துவமான டிசைன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, Cretaவை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக. ஃப்ரண்ட் கிரில்லுக்கு ஒரு டிஃபரெண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க குரோம் ஸ்டட்ஸோட. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய Hyundai Palisade SUV போலவே இருக்கு. ஃப்ரண்ட் கிரில் மற்றும் பம்பர்ஸ் டிஃபரெண்டாக இருந்தாலுமே ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ் உடைய டிசைன் சேமா தான் இருக்கு Creta போல. இந்த ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ் பேசிக் பிரஸ்டீஜ் மாடல்ல இருந்தே ஸ்டாண்டர்டாக இருக்கு. ஆனா பேசிக் பிரஸ்டீஜ் வேரியன்ட்ல 17 inch dual tone machine cut alloy wheels வருது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிளாட்டினம் மற்றும் சிக்னேச்சர் வேரியன்ட்ஸ்ல 18 inch alloy wheels வருது. ஆனா ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ரூஃப் ரெயில்ஸ் போன்ற ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது பேசிக் மாடல்ல இருந்து டாப் எண்ட் மாடல் வரைக்கும். சி பில்லருக்கு அப்புறம் தான் Hyundai Cretaவுக்கும் Alcazarக்கும் பெரிய வித்தியாசங்கள் தெரியும். லாஸ்ட்ல இருக்கிற டி பில்லரை பிளாக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் டிசைன் எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேக் டிசைன் டோட்டலா புதுசா இருக்கு. இந்த ஸ்பிளிட் ராப் அரவுண்ட் டெயில் லாம்ப்ஸ் பேசிக் மாடல்ல இருந்து ஸ்டாண்டர்டா வருது. கூடுதலாக Alcazar பேட்ஜிங்கோட வரக்கூடிய இந்த குரோம் ஸ்ட்ரிப்பும் ஸ்டாண்டர்டா வருது. இதே போன்ற டெயில் லைட் மற்றும் குரோம் ஸ்ட்ரிப் டிசைன் நம்ம முன்னவே Ford Endeavorலயும் Tata Hexaலையும் பார்த்திருக்கோம். சோ இந்த Alcazarலயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. இன்டீரியரை பொறுத்தவரை கூட Hyundai Creta போலவே தான் இருக்கு Alcazarக்குள்ள. அதே சேம் டேஷ்போர்ட் டிசைன், டோர் பேட் டிசைன் மற்றும் ஓவரால் லேஅவுட் கொடுத்திருக்காங்க. ஆனா பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா Cretaல இருக்கக்கூடிய பீஜ் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் தூக்கிட்டு இந்த காக்னாக் பிரவுன் கலர் தீம் கொடுத்திருக்காங்க கம்பைன்ட் வித் பிளாக். கூடுதலாக டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல லெதர் சீட்ஸும் வருது. பேசிக் பிரஸ்டீஜ் மாடல்ல இருந்தே இந்த பெரிய சைஸ் 10.25 inch டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக வருது வித் Android Auto, Apple CarPlay, Blue Link கனெக்டிவிட்டி. அது கூடவே க்ரூஸ் கண்ட்ரோல், 64 கலர் ambient mood lighting, leather wrap steering wheel, front seatsக்கு wireless charging facility, second row windowsக்கு sunshades, பெரிய panoramic sunroof, automatic climate control, smart key access with push button start, automatic trio beam LED headlamps, second rowக்கு foldable table with cup holders மற்றும் third rowக்கும் USB charging port போன்ற ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா வேரியன்ட்ஸ்லயும் Blue Link கனெக்டிவிட்டி சிஸ்டமும் ஸ்டாண்டர்டாக வருது. இந்த சிஸ்டம் மூலமாக வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு. பவர் விண்டோ, எலக்ட்ரிக் சன்ரூஃப், மீடியா மற்றும் ஆட்டோமேட்டிக் ஏசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா வேரியன்ட்லயுமே ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் இருக்கு. இந்த வண்டியினுடைய ஸ்மார்ட் கீ மூலமாக என்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். 6 சீட்டர் மாடல்ஸ்ல மட்டும் தான் செகண்ட் ரோவுக்கும் சென்டர் கன்சோல் வருது. இந்த சென்டர் கன்சோல்ல வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இருக்கு செகண்ட் ரோக்காக. பேஸ் லெவல் பிரஸ்டீஜ் வேரியன்ட் தவிர எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையரும் கொடுத்திருக்காங்க மற்றும் பிளாட்டினம் ஆப்ஷனல் வேரியன்ட்ல இருந்து பாடி இன்டகிரேட்டட் சைட் ஃபுட் ஸ்டெப்ஸும் கொடுத்திருக்காங்க. பேஸ் லெவல் பிரஸ்டீஜ் வேரியன்ட்ல Creta SX ஆப்ஷனல் வேரியன்ட்ல வரக்கூடிய செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் அவைலபிளா இருக்கு. ஆனா பிளாட்டினம் மற்றும் சிக்னேச்சர் வேரியன்ட்ஸ்ல ஃபுல்லி டிஜிட்டல் 10.25 inch ஃபுல் கலர் டிஸ்ப்ளே இருக்கு. கூடுதலாக பிளாட்டினம் மற்றும் சிக்னேச்சர் வேரியன்ட்ஸ்ல 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா இருக்கு வித் லேன் சேஞ்சிங் அண்ட் பிளைண்ட் வியூ மானிட்டர். டாப் அண்ட் பிளாட்டினம் மற்றும் சிக்னேச்சர் வேரியன்ட்ஸ்ல 8 ஸ்பீக்கர் Bose சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் இருக்கு சப்வூஃபரோட சேர்த்து. ஆனா பேசிக் பிரஸ்டீஜ் வேரியன்ட்ல 6 ஸ்பீக்கர்ஸ் தான் வருது Archemist பிராண்டோட. டாப் அண்ட் சிக்னேச்சர் மற்றும் சிக்னேச்சர் ஆப்ஷனல் வேரியன்ட்ஸ்ல மட்டும் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், 8-way பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் மற்றும் ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ். சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை டியூவல் ஏர்பேக்ஸ், ABS, EBD, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகர், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ் போன்ற ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. பிளாட்டினம் மற்றும் சிக்னேச்சர் வேரியன்ட்ஸ்ல 6 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா வித் லேன் சேஞ்ச் மானிட்டர் போன்ற ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், பிரேக் அசிஸ்ட் போன்ற ஃபீச்சர்ஸ் பேசிக் பிரஸ்டீஜ் வேரியன்ட்ல இருந்தே ஸ்டாண்டர்டாக இருக்கு. கூடுதலாக எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் பிரஸ்டீஜ் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல இருந்து அவைலபிளா இருக்கு.
என்ஜின் ஆப்ஷன்ஸை பற்றி பேச போனால் அல்கசார் ஒரு பெட்ரோல் ஒரு டீசல் என்ஜின் ஆப்ஷனோட வருது. இந்த 2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் 159 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மற்றும் அதே கிரெட்டால வரக்கூடிய 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் 115 PS பவர் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டு என்ஜின் ஆப்ஷன்ஸுமே 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட அவைலபிளாக இருக்கு. ஆனால் மைலேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அல்கசார் 14.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் மேனுவல் கியர் பாக்ஸுக்கும் 14.2 கிலோமீட்டர் பர் லிட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுக்கும் தருது. அதே சமயம் டீசல் என்ஜினை பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாக இருக்கிறதுனால 20.4 கிலோமீட்டர் பர் லிட்டர் மேனுவல் வேரியண்ட்டுக்கும் 18.1 கிலோமீட்டர் பர் லிட்டர் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கும் தருது. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ஸை பற்றி பேச போனால் பிரஸ்டீஜ் ஆப்ஷனல், பிளாட்டினம் ஆப்ஷனல் மற்றும் சிக்னேச்சர் ஆப்ஷனல் வேரியண்ட்ஸ்ல மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஏற்கனவே இருக்கிற ஃபீச்சர்ஸ் தவிர கம்ஃபர்ட், எக்கனாமி மற்றும் ஸ்போர்ட் மோட்ஸ் போன்ற மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் தருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னோ, சாண்ட் அண்ட் மட் மோட்ஸ் போன்ற ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட்ஸும் தருது. அதோடவே எல்லா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் பேடல் ஷிஃப்டர்ஸும் அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த புதிய ஹியூண்டே அல்கசாரோடைய விலையை பத்தி பேசுவோம். பெட்ரோல் மேனுவல் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16.3 லட்சத்திலிருந்து 18.7 லட்சம் வரைக்கும் இருக்கு. அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 17.9 லட்சத்திலிருந்து 19.8 லட்சம் வரைக்கும் இருக்கு எக்ஸ்ஷோரூம் விலையில. அதே சமயம் டீசல் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேனுவல் ரேஞ்ச் 16.5 லட்சத்திலிருந்து 18.9 லட்சம் வரைக்கும் இருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக் ரேஞ்ச் 18 லட்சத்திலிருந்து 19.99 லட்சம் வரைக்கும் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஹியூண்டே அல்கசார் 6 or 7 சீட் SUV பற்றிய ஒரு டீடைல்டு ஓவர்வியூ. எங்களுடைய டீடைல் ரிவ்யூக்காக காத்திருங்க. இந்த புதிய ஹியூண்டே அல்கசாரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.